ஒரு ஆற்றங்கரையில 2 பெரிய மரம் இருந்தது. அந்த வழியா வந்த ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு, மழைக்காலம் தொடங்க இருக்கிறதால நானும் என் குழந்தைகளும் வாழறதுக்கு கூடு கட்டிக்கிறேன், அனுமதி தர முடியுமா அப்படின்னு கேட்டது. முதல்ல இருந்த மரம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அடுத்த மரத்துக்கிட்ட போய் கேட்டது. அது அனுமதி கொடுத்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. அன்னைக்கு பலத்த மழை, ஆத்துல வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடிச்சிட்டு போகுது. தண்ணீர்ல அந்த மரம் இழுத்துட்டு போகும்போது பார்த்துட்டு இந்த குருவி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, எனக்கு வாழறதுக்கு கூடு கட்ட இடம் இல்லைன்னு சொன்ன இல்லையா, இப்ப பாரு தண்ணீர்ல அடிச்சிட்டு போற அப்படின்னு. அதுக்கு அந்த மரம் பதில் சொல்லுச்சு, எனக்கு அப்பவே தெரியும் நான் பலம் இழந்துட்டேன்னு. எப்படியே இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், தண்ணீர்ல இழுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீயும் உன் குழந்தைகளும் நல்லா வாழணும் அப்படின்னு தான் உனக்கு இடம் இல்லைன்னு நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிச்சான். இதே மாதிரி உங்களை யாராச்சும் நிராகரிச்சாங்கன்னா அவங்கள தவறா நினைக்காதீங்க. அவங்களுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காரணமா இருக்கலாம்.